Hi friends, என்னோட பேரு முத்து சோலைப்பன். வெல்கம் டு Groww தமிழ் யூடியூப் சேனல். ரிட்டையர்மெண்ட்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்னா ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம லைஃப்பில் வேலை பார்த்தணும். அது முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு நியூ பிகினிங் நம்மளோட லைஃபுக்கு நம்மளுக்கு இன்னும் என்னெல்லாம் சின்ன வயசில் அச்சீவ் பண்ண முடியாமல் நினச்சிட்டு இருந்தோமோ ஒரு சில ட்ரீம்ஸ் இருக்கும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான வேலைகள் அப்படின்னு நினைப்போம். பட் ரிட்டையர்மெண்ட்டோட கூட சேர்ந்து ஒரு சில வருத்தமான விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு சில இது வரும் கூடவே. என்ன அப்படின்னா, நம்ம சேர்த்து வச்ச பணம் நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு அது இருக்குமா, போதுமானதா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நம்ம சேர்த்து வச்சிருந்த பணம் நாளைக்கு இன்ஃப்ளேஷன் ஆகிறதுனால நம்ம சேர்த்து வச்சிருந்த பணத்துக்கு உண்டான வேல்யூ கம்மியாகிட்டே போகுமா, போகாதா? சடனாக நாளைக்கு ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி வருது, இல்லை நம்ம பார்ட்னருக்கு ஃபண்டு தேவைப்படுது அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் அவங்க ஃப்யூச்சர் செக்யூர்டாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இந்த ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் போதுமானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே நிறையா விஷயங்கள் ஓடையில் உடனே என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஆன்சைட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நம்மளில் நிறைய பேருக்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸோட அமௌண்ட் போதுமானதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகம் இருக்குது. அண்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க பணம் என்ன சொல்கிறது, ஃப்யூச்சரில் என்ன ஒரு நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு சில பக்கெட் லிஸ்ட்லாம் நம்ம போய் பண்ணுற மாதிரி, இல்லை அன்றாட தேவைகளுக்கு செலவுக்கு உண்டான பணம்லாம் இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் ஓடும். இன்னொரு பக்கம் என்னென்னா, மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் நம்மளோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் நம்ம இன்னும் நிறைய வருஷங்கள் வாழ போகிறோம். அப்போது அதுக்கு தேவையான பணம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கரெக்டான அமௌண்ட் தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் நம்ம ரிட்டையர் ஆகாது, நம்ம தான் ரிட்டையர் ஆகுமே தவிர இன்ஃப்ளேஷன் ரிட்டையர் ஆகாது. அது ஏறிக்கிட்டே தான் போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் ஓடுறதுனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்றைக்கி என்ன வீடியோவில் பண்ண போகிறோன்னா, ஒரு 5 ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ஸோ தட் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு பணம் நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலன்னா பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் குவாலிட்டி எஜுகேஷன் கண்டென்ட் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 5, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்பர் 5, அதாவது இமீடியட் ஆன்னுட்டி பிளான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ இந்த இமீடியட் ஆன்னுட்டி பிளான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு மாதமோ இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ பணம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை டிசைன் பண்ணிக்கலாம். சில இதில் இமீடியட் ஆன்னுட்டி பிளான் இருக்குது. அது என்னென்னா இதில் டைம் கேப் கம்மி. அதாவது நீங்கள் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு மாதமோ இல்லை அந்த பீரியட் என்ன டைம் பீரியடில் பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது எந்த அளவுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டையர் ஆனவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட். ஏன்னா ரிட்டையர் ஆன டே 1லேருந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையை செலவுகளை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஃபீலிங் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நம்மளுக்கு மாதம் இந்த அமௌண்ட் வரப்போகுது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்பென்சஸை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்ப்போம். இது பொறுத்தவரை இது கம்ப்ளீட்லி ஃபுல்லி டேக்ஸபிளுங்க. இது மூலிமா உங்களுக்கு என்ன வந்தாலுமே அது டேக்ஸபிள் அமௌண்ட்டாக தான் வரும். உங்களுக்கு இது மூலிமா வரக்கூடிய உங்களுக்கு பணம் வருது இல்லையா மாதம், அது இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணையிலே 1.8% ஜிஎஸ்டியும் பிடிச்சிருவாங்க. அண்ட் இதில் நிறைய விதமான ஆன்னுட்டி பிளான்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆன்னுட்டி. சிங்கிள் ஆன்னுட்டினா நீங்கள் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் போடுறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை உங்களுக்கு அந்த பணம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். உங்களுக்கு பின்னாடி அது அப்படியே இந்த கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது ஆன்னுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ இதில் என்னென்னா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சிமிலர் டு ப்ரீவியஸ் பிளான் தான். பட் இதில் என்னென்னா, நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு பின்னாடி அது நீங்கள் யார் நாமினியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும், மேபி உங்கள் ஸ்பௌஸாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு அது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆன்னுட்டி. ஸோ ஜாயிண்ட் ஆன்னுட்டியில் நீங்கள் உங்களோட ஸ்பௌஸ் அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு பின்னாடி உங்கள் ஸ்பௌஸுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் அதை கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி ஜாயிண்ட் ஆன்னுட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இது என்னென்னா சேம் தான்.
உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேரும் இறந்தது பிற்பாடு நீங்கள் யார் நாமினியாக சொல்லியிருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் அந்த லம்சம் அமௌண்ட் பண்ணிங்களா அந்த பர்ச்சேஸ் அமௌண்ட்டு அது வந்து அந்த நாமினிக்கு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஆனுவிட்டி பிளான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு எந்த மாதிரி ஈல்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து வேரி ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வர்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து வயசு 60 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர் ஆனால் என்ன பண்ணார், ரிட்டையர் ஆன முதல் நாளே கொண்டு போய் 1 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு லம்சமாக அமௌண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து போடுறாரு. ஸோ இது போடையில் என்ன ஆகுதுன்னா வந்து ஜிஎஸ்டி 1.8%. ஸோ 1,80,80,000 ரூபா வந்து இவர் வந்து பணத்தை வந்து முதலீடு செய்யணும். ஸோ இதுக்கு ஈல்டு வந்து 6.34%. இதுக்கு வந்து ஆனுவல் ஈல்டு இருக்குது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்போ 1 கோடி ரூபாய்க்கு வந்து வருஷத்துக்கு அவருக்கு என்ன கிடைக்குன்னா 6,34,000 வந்து அவருக்கு வருஷம் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்பர் 4 என்னென்னா வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆஃப் AAA ரேட்டட் NBFCs. அதாவது வந்து இப்போது பேங்க்கில் நம்ம வந்து எஃப்டி போட்டுட்ருக்கோம். இப்போ என்ன நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேங்க்கோட எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. ஸோ அது வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு அட்ராக்டிவாக இல்லை. பட் ஆனால் ஒரு சேஃபான இருக்குங்கிறதுக்காக நம்ம அதில் தான் போய் போட்டுட்ருக்கோம். இப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்களே NBFCs, அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணுறாங்க. அவங்க கிராப் பண்ணி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போது நிறைய NBFCs வந்து FDs வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. ஸோ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்களுக்கு FD கிடைக்குதுன்னா என்ன ஆகுது, உங்கள் பணமும் செக்யூர், ரெண்டாவது அதிக ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இன்னொன்று என்ன உங்களுக்கு என்ன தோணுன்னா வந்து இது NBFC ஆச்சு, இது பேங்க் இல்லை அப்படின்னா ஸோ NBFCக்கும் போது அதனால தான் என்னென்னா கிரெடிட் ரேட்டிங் வந்து பார்க்கணும். ஸோ இந்த கிரெடிட் ரேட்டிங்னா என்னென்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ஒர்த்தான கம்பெனி அப்படிங்கிறது தான் வந்து அந்த கிரெடிட் ரேட்டிங். ஸோ AAA ரேட்டிங், AA ரேட்டிங், அந்த மாதிரி C, D இது வரைக்கும் வந்து ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ இதில் AAA ரேட்டிங்னா இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ரேட்டிங். அதாவது இந்த கம்பெனி இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப 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 நம்பிக்கையான கம்பெனி, ரொம்ப நியாயமாக நடந்துப்பாங்க, நாணயமாக நடந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய அர்த்தம். அதாவது நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட போட்டால் அவங்களால வந்து கண்டிப்பாக நாளைக்கு ரீபே பண்ண முடியும், லாங் டேர்மில் உங்களுக்கு ரீபே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய அர்த்தம். ஸோ கிரெடிட் ரேட்டிங் AAA ரேட்டிங் இருக்கிற கம்பெனியில் போய் போடையில் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. ஆனால் ரிஸ்கே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இப்போ பேங்க்கோடலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்சூர் பண்ணியிருப்பாங்க, பேங்க்கில் இருக்க FDs வந்து இன்சூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாளைக்கு பேங்க்கில் இது பண்ண முடியல, இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆகி அவங்க உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து அது இல்லை. ஸோ ஸ்லைட் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. அதனால நீங்கள் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ரேட்டிங் இருக்கிற இதை பார்த்து NBFC பார்த்து நீங்கள் வந்து போடலாமா வேணாமா நீங்கள் ஒரு கன்சிடரேஷன் கொண்டு வர முடியும். அடுத்தது இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும். ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து பேங்க் FDயை விட வந்து இது அதிகமாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து இது எப்போவுமே வந்து பெட்டராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, சீனியர் சிட்டிசனாக இருக்குங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 0.5% வந்து அடிஷ்னலாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த சீனியர் சிட்டிசன்ஸோட இதை வந்து அவங்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அவங்க ட்ரைவ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு AAA ரேட்டட் NBFC பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 8% இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்கிறாங்க பெர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறாங்க FDக்கு. ஸோ 5 இயர்ஸ் பீரியடுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 கோடி ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 48,59,474 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீபேமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து மந்த்லியோ, ஹாஃப் இயர்லியோ, குவார்ட்டர்லியோ இல்லை இயர்லி ஆனுவலாகவும் வந்து உங்களுக்கு ரீபே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கீமு. ஸோ இதையும் நீங்கள் யோசித்து கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்பர் 3 RBI ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங்ஸ் பாண்டு. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு வருஷத்தில் 2 முறை வந்து உங்களுக்கு ரீபே பண்ணுவாங்க, January 1st அண்ட் July 1st எவ்ரி இயர். ஸோ இதில் என்னென்னா வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வந்து ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம இது வந்து வேரியபிள் எவ்ரி 6 months வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவோ அது ப்ளஸ் ஒரு 35 பேசிஸ் பாயிண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு 1st October 2023 உங்களுக்கு வந்து NSEயோட ரேட் வந்து 7.7% இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 35 பேசிஸ் பாயிண்ட் அதாவது 0.35% ஆட் பண்ணி 8.05% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம்,
ஜாயிண்ட்டாகவும் வந்து பண்ணலாம், ஒரு மைனருக்காக ரெப்ரசென்ட் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஹெச்யூஎஃபாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹1000 மினிமம் ₹1000 போடலாம், அண்ட் இல்லாட்டி மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹1000 வரைக்கும் போடலாம். அண்ட் கேஷாக நீங்கள் போய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா வந்து வெறும் ₹20,000 வரைக்கும் தான் வந்து உங்களால் கேஷாக டெபாசிட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபார்மில் இல்லாட்டி ஒரு செக்கோ இல்லை டிமாண்ட் டிராஃப்ட்டோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் போய் போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ₹1,00,000 நீங்கள் வந்து போடுறீங்க, போட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இது எடுக்கிறீங்க, இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வருஷத்தில் 2 வாட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பார்த்தோம் எக்ஸாம்பிளில் 8.05%. ஸோ உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து அதில் பாதி அமௌண்ட், அதாவது ஜனவரி 1 ஒரு ₹4,025, ஜூலை 1 இன்னொரு ₹4,025 வந்து உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு பே பண்ணுவாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் வந்து டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம், ரொம்ப லாங் டேர்முக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீமு. பட் அதே நீங்கள் ப்ரீமெச்சூராக வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏஜ் ப்ராக்கெட், இந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் இவ்வளோ நாள் வரைக்கும் லாக் இன் பீரியட்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வயசு வந்து 60லேருந்து 70 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே 70லேருந்து 80 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். 80 வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வித்ட்ரா பண்ண மட்டும் இல்லை, இது எங்கே வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இது எங்கே வாங்கணும்னா பேங்க், அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் என்டிட்டிஸ் எல்லா ரேட்லையும் இது போய் வாங்க முடியும். அண்ட் இது டிரான்ஸ்ஃபரபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து நான் டிரான்ஸ்ஃபரபிள். பட் நீங்கள் வந்து ஒரு நாமினி யாராவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் இறந்ததுக்கப்புறம் வந்து அந்த நாமினிக்கு அது போய் சேரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கே தவிர டேரெக்டாக வேறு யாருக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அண்ட் ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 0.5% வந்து ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்து இந்த ப்ரோக்கர்ஸும் சப் ப்ரோக்கர்ஸுக்கும் வந்து இந்த டீலை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்காக வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த ஸ்கீமை பற்றி. ஆப்ஷன் நம்பர் 2 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், அது என்னென்னா வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இது வந்து 60 வயசு ஆனவங்களுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து மிகப்பெரிய ஹிட். ஏன்னா வந்து இது வந்து கவர்மெண்ட் வந்து பேக்கிங் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகணும்னா ஒன்று நீங்கள் 60 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆனவங்களாக இருக்கணும், இல்லை 55 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருந்து நீங்கள் ரிட்டையர் ஆகி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்த வித்தின் 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இதுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க. அதே கண்டிஷனோட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னா இதே சேம் அந்த ரிட்டர்ன் பெனிஃபிட்ஸ் வந்து 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த ஸ்கீமில் மினிமம் டெபாசிட் வந்து ₹1000 போடலாம், அண்ட் அதுக்கு மேலே போடணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹1000 வந்து போடலாம். அண்ட் மேக்ஸிமம் லிமிட் வந்து ₹30 லட்சம். அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் 1 அக்டோபர் 2023 வந்து இதுக்கு வந்து 8.2% per annum வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா வந்து இதோட பே அவுட் வந்து எவ்ரி குவார்ட்டர்லி இருக்கும். அதை எவ்ரி குவார்ட்டர்னா எவ்ரி 3 months ஒன்ஸ் உங்களுக்கு பே அவுட் வந்துடும் நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட்டுக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது அப்படிங்கும்போது என்ன ஆகும், உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டு நீங்கள் எங்கேயாவது எரோட் பண்ணுற மாதிரி வந்துடும், யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் கம்மியாகிட்டே போயிடும் இல்லையா. அதுக்காக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி 3 months வரும்போது உங்களால் பக்காவாக வந்து பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த 8.2% போது உங்களுக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து 1 ஜூலைன்னு இருக்கவங்களேன், இன்றைக்கி வந்து 16 lakh rupees நீங்கள் வந்து நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ ஜூலை டு அக்டோபர் வரைக்கும் அந்த 3 months முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த அக்டோபர் மந்த்துக்கு கிட்டத்தட்ட 8.2%னா 32,800 வரும். திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இன்னொரு 32,800 வரும். அதே மாதிரி அதாவது எப்படின்னா உங்களுக்கு அக்டோபர், ஜான்வரி, அப்புறம் வந்து ஏப்ரல், அப்புறம் ஜூலை, இந்த மாதிரி வந்து வரிசையாக எவ்ரி குவார்ட்டர்லியோட பிகினிங்கில் உங்களுக்கு வந்து இந்த 32,800 வந்துக்கிட்டே இருக்கும் இந்த அமௌண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது இந்த ஸ்கீமோட டென்யூர்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷம் இதோட டென்யூரு. அதுக்கப்புறம் வேணால் இன்னும் 3 வருஷம் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அண்ட் டாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதனோட மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அண்டர் செக்ஷன் 80C. ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னா வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இருக்காது. பட் அதே சமயத்தில் எப்போ உங்களுக்கு டேக்ஸபிளாக வரும்னா உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும் இந்த சேவிங் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்கு இல்லையா, எல்லா அக்கௌண்ட்டும் சேர்த்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு 50,000க்கு மேலே வருது அப்படின்னா அப்போ இட் பிகம்ஸ் டேக்ஸபிள். அது வந்து டேக்ஸ் டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு 15G 15H உங்களால் சப்மிட் பண்ண முடியாத வரைக்கும் உங்களுக்கு அதில் டேக்ஸ் பெனிஃபிட் எடுக்க முடியாது. அடுத்தது இந்த ஸ்கீமோட ப்ரீமெச்சூர் க்ளோசிங் பெனால்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு உங்களால் பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா வித்தின் 1 இயர்க்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது, அப்படியே வந்து டோட்டலாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே வராமல் போயிடும். இன்கேஸ் ஒரு வருஷத்துலேருந்து என்ன சொல்கிறது ஆஃப்டர் 1 இயர் ஆனால் 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5% உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் டிடெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் தருவாங்க. இதே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா வந்து 1% டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தருவாங்க. அண்ட் இது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்லேயும் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணையில் நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு உண்டான அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு கையில் பாஸ்புக் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து நீங்கள் உங்களோட இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நம்பர் 1 என்னென்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரேட்டிங்கும் இல்லை. ஏன் அப்படின்னா வந்து எந்த ஏஜென்சி ரேட்டிங் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டே பேக் பண்ணுற ஒரு பாண்டு. ஸோ அதனால் இது யார் ரேட் பண்ண முடியும்? ஸோ இது வந்து கவர்மெண்ட்டை யாருமே ரேட் பண்ண ஸோ அதனால் இது வந்து ரேட்டிங்காக கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து செக்யூரான பாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து அதனோட மீனிங். அண்ட் ரெண்டாவது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூப்பன் ரேட் வந்து கொடுப்பாங்க. அண்ட் இதை வந்து பேபிள் வந்து பை ஆனுவலி வருஷத்துக்கு 2 முறை வந்து பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கூப்பன் ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 7.18% கூப்பன் ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுற 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாண்டு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பாண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.18% வந்து கூப்பன் ரேட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 7,180 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பே பண்ணுவோம். பட் அது ஒரு வருஷத்தில் 2 வாட்டி பே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, பை ஆனுவலாக. ஸோ அப்படி பண்ணல என்ன ஆனால் இதே அமௌண்ட் வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணால் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7.32% வந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்குது. அதாவது அந்த 7,180 ருபீஸ் வந்து மொத்தத்துக்கு ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி கொடுக்கறதுக்கும் அதை வந்து டிவைட் பை 2 பண்ணி ஒரே வருஷத்தில் 2 வாட்டி கொடுக்கல, அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும். அதெல்லாம் சேர்த்து வரது தான் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்ச அமௌண்ட்டுக்கு என்ன ஈல்டு அதுதான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7.32% வந்து இருக்குது. ஸோ இந்த பாண்டோட ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் வேல்யூ விட கம்மியாக போச்சுன்னா அப்போ நீங்கள் வாங்கினா உங்களுக்கு கம்மி இதில் ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் உங்கள் ஈல்டு வந்து அதிகமாக இருக்க போதுன்னு அர்த்தம். அண்ட் இதை வந்து நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஈல்டு வந்து இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். சரி, ஆஸ் ஆஃப் November 3 உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1 இயர் ட்ரெஷரி பில் வந்து வாங்குறீங்க. கிட்டத்தட்ட வந்து அதோட இது வந்து கூப்பன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா 7.15% இருக்குது. அதே நீங்கள் ஒரு 4 to 5 இயர்ஸ் அது வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈல்டு வந்து 7.31% கிடைக்குது. அதே நீங்கள் 9 to 10 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னா 7.32% உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து எந்த பெரிய பேங்க்கை விட இது வந்து உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ்ன்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 to 6.5% வந்து உங்களுக்கு எஃப்டியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 7 டேஸுக்கு, மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பயங்கர அட்ராக்டிவாக இல்லையா உங்களுக்கு? அதாவது நீங்கள் வந்து ஒரு எஃப்டி ஒரு பெரிய பேங்க்கில் போடுறதுக்கும் இந்த பாண்டு வாங்குறதுக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அதை விட பெட்டராக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. இது தானே உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து க்ரக்ஸ். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான். அண்ட் இது எங்கே கிடைக்கும், எப்படி இருக்கும், இது டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாராலையும் பண்ண முடியுமா, அப்ரோச் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். இதுக்கு எல்லாம் தேவை என்னன்னா உங்களோட பேன் கார்டு அண்ட் உங்களோட கேஒய்சி டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக ஃபில் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய் பண்ணினாலே எல்லாமே வந்து ப்ராப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து இருக்கும். அதை வச்சு நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் கன்க்ளூடிங் நோட், நம்ம 5 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் லெவலில் இருக்குது, டிஃப்ரெண்ட் மெச்சூரிட்டி லெவலில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் தேவை அந்த மாதிரி, இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்து பார்த்து நம்ம டிசைட் பண்ணோம். அண்ட் நீங்கள் மட்டும் தனியாக டிசைட் பண்ணாமல் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட போய் நீங்கள் கலந்துரையாடி அவங்ககிட்டையும் ஒரு ஐடியா கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ அப்படி பண்ணாலும் உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். இதே மாதிரி உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.